ஒரு பொண்ணு நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கு போனாலும் இந்த நாட்டில் சுதந்திரம் வேணும். இது எங்கே தெரியுமா தடுக்கப்படுது? இந்த மாதிரி விஷயங்கள் ரிப்பீட்டடாக ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டோட பனிஷ்மெண்ட் அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக கிடையாது. இந்த குழந்தைய சதைச்சிருக்காங்களே, அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸ் என்ன தெரியுமா? அவனை ஆயுள் தண்டனை கொடுத்தோ, அவனுக்கு 3 வேளை சோறு கொடுத்தோ, இப்போ பாருங்க ஜெயிலில் சாப்பாடெல்லாம் சூப்பராகிட்டாங்களாம். நிறைய பேர் ஜெயில் எடுத்தா பெரிய ஆளு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்குங்க. இவனுக்கு சோறு போட்டு அங்கே வளர்க்குறத விட்டுட்டு இவன் தான் குற்றவாளின்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்களே, அப்பவே அவனை தூக்கில போடுங்க. அவனுக்கு எந்த பாரபட்சமும் பார்க்காதீங்க. அவனால இந்த சொசைட்டிலேருந்து என்னங்க பண்ண போறான்? ஒரு 10 வயசு குழந்தைய சதைச்சு வச்சிருக்கான். அவனுக்கு பாரபட்சம் பார்த்து என்ன பண்ண போகுது இந்த அரசாங்கம்? இந்த மாதிரி ஒரு 2 விஷயம் பண்ணி பாருங்களேன். அடுத்து ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு யோசிப்பான். இந்த கேஸ் எடுத்து நடத்தும் போது ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஒன்று வரும்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சரியில்லைன்னா அப்போ நின்று போராட்டம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அரசியல் பின்னாடி போகாதீங்க. அரசியல் எதுக்காகன்றதே தெரியாம போயிட்டீங்களேடா. இதுதான் பகுத்தறிவு இல்லாத நாடா அப்படின்ற மாதிரி இருக்குடா. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றதை யோசிங்க. எல்லாத்தையும் ஒரு அரசியல்வாதி மேல பிளேம் பண்ணாதீங்க. என்னோட ரெக்வெஸ்டே அதுதான். உங்க குழந்தைங்கள நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க, ஒரு அடல்ட்டா இருக்கீங்கன்னா உங்களை நீங்க பாதுகாக்க கத்துக்கோங்க. என்ன விஷயம் எப்பவுமே உங்க பேக்ல ஒரு டூல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எதனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க கொலை பண்ண பரவாயில்ல, நீங்க இந்த மாதிரி ஜெயில போய் கூட இருந்துக்கோங்க. ஆனா அவங்க மேல கை வைக்க பயப்படணும், நியூஸ்ல வரணும். இந்த பொண்ணை பாலியல் சீண்டல் பண்ண வந்தான், அவன் இந்த பொண்ணு எதிர்த்து டிஃபெண்ட் பண்ணி கொலை பண்ணிச்சு, குத்துனாங்க, அவன் அடிபட்டு இப்போ கவலைக்கிடமா கிடக்குறான்னு இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு மாறிச்சுன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அரசியல்வாதி பின்னாடி போறீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலைவலிக்கு அப்புறம் ஒரு குழந்தை இதுக்கப்புறம் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியல. ஏன்னா இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதுக்கான ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, தண்டனைகள் கடுமையா ஆகணும். இவங்களுக்கு யாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்க கூடாது. அவனை கொலை பண்ணுங்க, தூக்குல போடுங்க, மரண தண்டனை கொடுங்க, அவனை 600 பேர் அறுத்து எறிங்கன்னு சொல்றேன். எது நடந்தாலும் பொண்ணுங்க நீங்க பத்திரமா இருங்க. நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மளை பார்த்துக்கணும். பாய்.